ஏன் இன்னைக்கு பெங்களூர் விரிச்சோடின்னு இருக்கு, இப்படி இருக்காது. ஏய் இடுப்புல இந்த கையெல்லாம் பட்டேன், எனக்கும் பட்டாக்ஸ்லாம் வலிக்குது. வண்டி எடுக்கிறாங்களா? என்னடா என்ன ஆயிடுச்சா? ஏய் இங்கே ஆகி போகக்கூடாது. ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். தள்ளிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி நீங்கள் ரெடி ஆகுங்க. ஆயிடுச்சு. ஓகே போலாமா? டேய் ஃபோன் என்கிட்டே கொடுறா, உன் ஃபோனில் வீடியோ எடுறா. அப்புறம் நீங்கள் லெஃப்ட்டில் எடுத்தீங்க, நான் ரைட் எடுத்தா காணாமல் போயிடுவோம். உன் ஃபோன்லேயே எடு. 13 தானே? கச்சா நம்ம பெங்களூர் கிளம்பிட்டோம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் வாரம் பெங்களூர் போயிட்டுருக்கேன்னு தான் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. எந்த ஒரு காரணமும் இல்லை. எனக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு, அதை நம்ம சொல்லிட்டு செஞ்சால் நல்லா இருக்காதுன்ட்டு அதனால் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலாம் தான். இப்பயும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இப்போ நம்ம பெங்களூர் போகிறோம். இத்தனை நாள் வந்துட்டு நான் கார்லேயே 2 டைம் போயிட்டு வந்தேன். காரில் போகும்போது எனக்கு பெட்ரோல் 3000 அடிப்பேன். ஆனால் அங்களோட டோல்கேட் கிராசிங் இருக்குங்களா, அதுக்கு ஒரு 1000 rupees. அப்புறம் அங்கே ஃபுட்டு சார்ஜு, அப்புறம் அங்கே லோக்கலில் டீசல் போட்டுறதுக்கு. அங்கே போனேன்னா நான் இன்னொன்று கார் எடுத்து ஓட்டுவேன். என் ஃப்ரெண்டு கார் ஒன்று இருக்குது, அந்த கார் எடுத்து சுற்றுவேன். இந்த கார் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய பெங்களூர் ட்ரிப்பு பர் டேக்கு 10,000 rupees பக்கமாக வந்துடும். அதனால் 2 டைம் போனேன். ஃபஸ்ட் வீக் போனேன், செகண்ட் வீக், இது 3rd வீக் போகிறேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா மொத்தமாக காலியாயிடும். ஆல்ரெடி காலி ஆகிடுச்சு. இப்போது 2 வாரத்துக்கு போனதுக்கே எனக்கு 26 பக்கமாக ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. இந்த டைம் அப்படி எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் பைக் எடுத்துகிட்டு போகிறேன். காலையில் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பி வரேன். போகலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கோப்ரோலாம் ஃபிட் பண்ணி செட்டிங்ஸ்லாம் கரெக்டாகுதான்னு ஒரு ரெட்டு செக் பண்ணிட்டேன். இல்லை நான் மாங்குன்னு எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே காணாமல் போயிடும். நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். செட்டிங்ஸ் எல்லாம் மாறி போய் ஆங்கிள்லாம் மாறிடுச்சு. நான் அப்பயே நினச்சேன் இது லாஸ்ட்டாக நம்ம வந்து தாருக்கு தானே யூஸ் பண்ணோம் அந்த கேமரான்ட்டு. நம்ம எங்கே அந்த பாயிண்ட்டை விட்டோன்னா சடன்னு வண்டியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பி வெளியே வந்து நிற்கிற அப்படின்ட்டு. மழை, சரியான மழை சேலத்தில் காரில் காட்டியும். ஐயோ என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு பைக்கில் உட்காரவும் ஒரு மாதிரி இருக்குது. எவன்டா அவன் லூஸ் ஹார்ன் அடிச்சுட்டு வரான். அப்படியே ஜிக்கு நீங்கள் ரோடு இருக்குது, நான் பாட்டு இந்த லைனில் போயிட்டுருக்கேன், ஹார்ன் அடிச்சுட்டு வரான். இருறா சாமி, அவன் போய் தொலைட்டோம். பூமரு பார் விடாமல் ஹார்ன் அடிச்சுக்க. அப்படி அடிக்கும் போது தான் வழியே விடக்கூடாதுன்னு தோணுது. என்ன பண்ணுறது, கார்காரன் வேறையா அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான். ஏற்கனவே ஒரு டைம் அப்படி தான், நான் அப்படி வழி விடலன்னு சொல்லிட்டு பின்னாடி தான் அடிச்சு தூக்கி விட்டான். ஒரிசா சைடா மறுபடியும் என்கிட்ட ராவடி பண்ணிட்டோம் அவன். ஐயோ முதுவலி எதுவும் வராமல் இருக்கணும். நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பைக் ஓட்டுறேன்ல, லாஸ்ட்டாக நான் புல்லட் வந்துட்டு எடுத்துகிட்டு போகும்போது சரியான முதுவலி, என்னால் தாங்க முடியல. பொறுமையாக போகுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகமாக போகிறாரு. இந்த பைக் வாங்கணும்னு ஆசை தான் டைம்க்கு. அப்புறம் எல்லாம் விசாரித்தேன். இப்போ வேறு ஜிஎஸ்டி வேறு 40% தாமே, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த பைக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் பைக் எதுவுமே எடுக்க மாட்டேன். இருக்கிற பைக்குக்கே நான் ஓட்ட மாட்டேன். இவர் அசால்ட் போட்டு போகிறேன், நானும் அசால்ட். ஓய் போதா ரோட்டில் நின்றுட்டு ஃபோனை கீழே போட்டு விளாண்டிட்டு இருக்கான். இந்தமாரி கிளைமேட்டில் கூட ரைட் பண்ணிடலாம். வேகாலன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? சச்சோ
எப்போதான் மறுபடியும் பைக் ரைடு நார்த் சைடு போகணும் தெரில. போவோம். இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு பெங்களூருக்கு தான் வாரம் போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த 3 வாரம் நான் பெங்களூர் போகாமல் இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 35,000 நான் சேவிங்ஸ் பண்ணி இருந்திருப்பேன். அதை வச்சு நம்ம ட்ரிப்பு முடிச்சிருந்துருக்கலாம் நேபாள் சைடு. ஆனால் நேபாள் சைடில் தான் ஏதோ ஒரு இது போயிட்டுருக்க, புரட்சி போயிட்டுருக்கே, ஐயோ. அதனால் அந்த சைடு நான் இப்போ இதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். லடாக் சைடு போகலான்னு பார்த்தா லடாக் போய் எனக்கு போர் அடிச்சிருச்சு. எப்போ போகிற லடாக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஜோன் வந்துருச்சு. என்னதுன்னு பார்த்தாலே தெரியல. இந்த ரோடு பார்த்தா எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். தொப்பூர் ரோடு தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு. ஆனால் இந்த ரோடெல்லாம் மாற்றுறாங்க. இப்போ வந்து இது ஒரு பெரிய NH ரோடு வரப்போகுது. NH44 தான் இந்த லைன் சொல்லுவாங்க. இதில் பெருசாக லைன் கொண்டு வராங்க. இந்த மலையை தாண்டி போகிற அளவுக்கு ஒரு பாலம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன் மேக்ஸிமம் இந்த ரோடு க்ரியேட் ஆகிடும். இந்த இடம் வந்தால் மட்டும் சீக்கிரம் போயிடணும். பொறுமையாக வந்தாலே கண்ட கருமத்தையும் நம்ம மண்டையை போயிட்டு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், லாரி இதெல்லாம் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, டக்குன்னு திரும்புவாங்க. அது அவங்க ஃபால்ட் இல்லை. ஏன்னா முன்னாடி போகிற வண்டி வந்துட்டு ஸ்லோ பண்ணுவாங்க. இது இப்படி ஸ்லோப்பாக ஏறுறதுனால இவங்களால பின்னாடி வரவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தாண்டி போக பார்ப்பாங்க. நமக்கு எதுக்கு இந்த ஊர்வம்பு, நாம் ஃபஸ்ட்டு முன்னாடி தாண்டி போயிடலாம். இங்கடா வண்டி அங்கிட்டும் இங்கிட்டையும் ஆடுது பார்த்தீங்களா. இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகி அப்படியே வண்டி நின்றுடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று அதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஹீட்லாம் குறைஞ்சதுக்கப்புறம். ஆனால் எனக்கே ஒரு டைம் காரில் இங்கே இஷ்யூ ஆனிச்சு சார். எப்படின்னா இப்படி ஸ்லோப்பில் இப்படி இறங்கி அந்த ரோட்டில் வந்துட்டு இருந்தேன். நான் பிரேக்கில் கால் வச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தேன். ஒரு செகண்ட்ஸுக்கு மேலே வந்துட்டு என்னால் பிரேக் பிடிக்க முடியல. பிரேக் அப்படியே ஹார்டாகிடுச்சு. என்னடா இது நமக்கு வந்த விதியா அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு கிளச்சு நல்லா 3 டைம் ரிலீஸ் பண்ணி விட்டு வண்டி கீர்லேயே ஸ்லோ பண்ணி இது பண்ணிட்டேன். ஐயோ அன்றைக்கி விட்டுருந்தா எனக்கே பெரிய சம்பவம் இங்கே ஒன்று ஆயிருக்கும். அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்து ஒரு சயின்ஸை நான் கண்டுபிடிச்சேன். ஸ்லோப்பில் வந்துட்டு பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணி விடவே கூடாது. கரெக்டான டைமில் கரெக்டான தேவையான இடத்துல மட்டும்தான் நம்ம பிரேக்கிங் யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம கீரில் தான் ஸ்லோ பண்ணணும். நானுன்னு பைக் ரைடு இன்றைக்கி எடுத்தேன் சார். குறைஞ்சபட்சம் நம்ம என்ன திருப்பதிக்கு ஒரு டைம் புல்லட் ரைடு எடுத்தோமா, அதுக்கப்புறம் நம்ம பைக் ரைடு எங்கேயுமே பண்ண கிடையாது. இன்றைக்கி தான் எடுக்கிறேன். இன்ஃபேக்ட் சேலத்தில் நான் பைக் எதுக்கோசம் யூஸ் பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் கடைக்கு வரதுக்கு மட்டும் தான் நான் இந்த பைக் யூஸ் பண்ணுவேன். நம்மளோட ஸ்கூட்டி வந்துட்டு தருண் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 1 மோர் வந்துட்டு இன்னொன்று வந்து என்ஃபீல்டில் ஒருத்தர் பின்னாடி வந்துட்டு இருக்காருல்ல, அது பேர் என்ன, அட்வென்ச்சர் வண்டி, ஹிமாலயன் வண்டி. அந்த வண்டியில் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் ஜூனியர். அவரும் வந்துட்டு எங்கேயாச்சும் ரைடு போனால் சொல்லுங்கள், நானும் கூட வரேன்னு நிறைய டைம் கேட்டார். அவர் வர டைம்லாம் ஏதோ ஒரு இதாகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு நேற்று வந்திருந்தார். நேற்றே நான் பெங்களூர் கிளம்புறதா இருந்துச்சு. அப்புறம் ப்ரோ வந்துட்டு நானும் நாளைக்கு வரேன் அப்படின்னாரு. சரி நாளைக்கு நீங்கள் வரதா இருந்தால் நம்மலாம் ஒன்றாவே போகலான்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ போகும்போது ஒன்றா வரல, அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இந்த இடம் பார்த்தோன்னே அவருக்கு ஜர்க்காயிடுச்சு போல். பெங்களூரில் எங்கடா ஃபியூலை காணா. ஐயையோ, அப்புறம் நமக்கு ஹியூமனிட்டி பண்ண வேண்டியது யாருக்கோ தேவைப்படும் போல. ஒரு மாதிரி பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். 90 தான் சார் போயிட்டுருக்கேன். ஸ்பீடு எடுக்கலை. ஏன்னா நம்மளோட ஜெரி பைக்கோட ஃப்ரண்ட்டு வீல் ஃபுல்லாக போயிடுச்சு, முழுக்கட்டின்னு இருக்குது. அதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபீல்டில் மறுபடியும் கொஞ்சம் உள்ளே வரோம்ல, அது இன்னும் பழக்கம் ஆகலை. இந்த 4 மாதம் ஆக்சிடென்ட் ஆனது, 4 மாதம் ரெஸ்ட் எடுத்தது ஏதோ என் ஸ்கில்ஸே எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்குது. அவனுங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டானுங்க. வருவாங்க, பார்த்துட்டாங்க, யூட்டன் போட்டு வருவாங்க. எங்கே போடுறான் பெட்ரோலு, ஸ்கொயர். இவங்களும் டீசல், அவனும் டீசல். இவன் லாக் பண்ணுறான்னா அவன் போகிறானா, ஒன்றும் புரியலையே. இப்போ அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் ஃபோன்பே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். தேங்க்ஃபுல்ண்ணா, ஸ்பீடு போட்டுருங்க. ஐயோ இது வேறு. எங்கே வருவானுங்க பார்த்தா.
என்ன அப்படியே 60ல் ரவுண்ட் பண்ணிடுங்க. ஸ்கேனர். இவனுங்க வந்தான்னா பேக் கொடுக்கலான்னு பார்த்தா. தேங்க்யூ சார். வாடி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. ஐயோ எங்கே போயிட போகிறாங்க? பார்த்துட்டேன் ஹார்ன் அடிக்காதீங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் ஏதோ ஃபாரினுக்கு வந்த ஃபீலிங் இருக்கும். ரோடு பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக. இந்த ரோடு வரைக்கும் சுற்றியும் பாறை. இதெல்லாம் என்னைக்கு எடுக்க போகிறாங்களோ தெரில. ஆனால் இது பாருங்களேன் 3 லைன் ரோடு வேறு லெவலில் பீஸாக இருக்குங்களா. இருங்க இது ஒரு ஷார்ட் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஆனால் இது வேறு எனக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது. ஒன் டைம் இடுப்பில் இந்த கையேறா போட்டேன். அங்கே அழகான வியூ இருந்துச்சு. இங்கே நோ வியூ. இவன் எங்கடா இட்டு பார்க்குறான்? போட முன்னாடி போட ஸ்ட்ரைட். ஏச்சா எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் தெரியுமா? நீங்கள் பாருங்களேன். தும்பச்சாலே வண்டி நவர முறை நவந்துருவோம் நம்மளும். தும்பச்சாலே எதுக்கு இவ்வளோ டிராஃபிக்கு? வலிக்குது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுன்னு கேட்டால் பரவாயில்ல. அதோட 2 இதுன்ட்டு இருந்துக்கிற எனக்கும் பட்டாக்ஸ்லாம் வலிக்குது. வண்டி எடுக்கிறாங்களா? இப்போதான்டா இறங்கினேன். இந்த பண்ணி பையன் பின்னாடி ஒழுங்காக உட்கார மாட்டேங்கிறான். இல்லைன்னா கூட நல்லா ஓட்டிகிட்டு வந்துடுவேன். பிரேக் அடித்தா முன்னாடி பொத்துன்னு வரான். என்னடா என்ன ஆயிடுச்சா? ஏய் இங்கேயே ஆகி போகக்கூடாது. அங்கே போய் ஆகி போய்க்கலாம். இருக்கா இல்லைன்னா தெரியல. கட்டியாக இருக்கு வலிக்குது. சீட்டு புண்ணோட ஹார்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிலே நிறுத்தினோம்ல நடுவில். சுவிட்ச் மாற்றி வச்சிருங்க. சரி வா ஏறு. என்ன பண்ணாரு? தொடச்சாரா வண்டியா? இல்லை தொடச்சிட்டு இருந்தாரான்னு கேட்டேன். செம்மையாகுதுடா. எனக்கெல்லாம் எப்பயே மறுத்துருச்சு. நான் தெரிய வச்சுக்கல. போலாமா? இன்னொரு வரத்துக்குறப்பா அடுத்த வழியெலாம் இருக்குது. எனக்கு காரில் வரும்போது ஒன்றும் தெரில. முதுகு பிடிச்சி விட்டுட்டு இருக்கான். அந்தாண்ட போய்ட்டு பீர் கேட்பான்னு நினைக்கிறேன். பைக் ரூட்டுங்கடா அங்கே இருக்கா?
ஆத்தி அந்த பக்கம் பூந்துருக்கலாம். 2 பேர் தான். எங்கே இன்னைக்கு எலக்ட்ரானிக் சிட்டியில் கூட்டமே இல்லை, பைக்கு எதுவுமே காணோம். என்ன ஒரு மாய மந்திரம். ஹேண்ட் கேஷ் வச்சிருக்கியாடா? ஹேண்ட் கேஷ்? நோ ஹேண்ட் கேஷ். அப்பா டேய் நவர்றா, நான் கேமரா மறைச்சிக்கிட்டடா நீ. ஓ நிறைய தூக்கிட்டு வந்துட்டான். இது தோ பைக், அந்த பைக் அந்த பக்கம் 2 பைக் இருக்கு. நான் இங்கே பே பண்ணிடுறேன், நீங்கள் வந்துடுங்க. அவனும் சிங்கிள் தான். எல்லாரும் சிங்கிள் எடுத்துக்கலாம். நாங்கள் வச்சு டே 500 ரூபா கொடுத்தடா. சரி தருண் பாய். சரி இப்படி வந்து தான் போலீஸ்ட்டு போன டைம் மாட்டி ஃபைனை கட்டணும். இருங்க அவனை கூப்பிட்டு போயிடலாம். ஏன் இன்னைக்கு பெங்களூர் விரிச்சோடின்னு இருக்கு? இப்படி இருக்காது. அவுட்டரில் நல்ல டிராஃபிக்கு. ஓடியா ஓடியா. அவனை கூப்பிட்டேன். ஏறுங்க போ, ஏறு போலாம். அதில் விட்டு போயிடுவேன். புறா, நான் மேப்பே போடாமல் அங்கே பேர் வினித்து வீட்டுக்கு போய் காட்டுறேன் பேர். எனக்கும் தெரியும். ஏதோ 1 மாதம் கழிச்சு இருந்தால் கூட வழி மறக்கலாம். சனி ஞாயிறு ஆனால் மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி நம்ம இங்கே வந்துடுறோம்.